நீங்க ஒரு Node.js பேக்எண்ட்ல ஒர்க் பண்றீங்க. அங்க உங்களுக்கு ஒரு சினாரியோ 10 APIஸை பேரலா ஹிட் பண்ண வைக்கணும், சீக்வென்ஷியலா ஹிட் பண்ண வைக்காம. ஸோ இதுக்கு வந்து நீங்க ப்ராமிஸ் மெத்தட்ஸான ஆல் செட்டில், ரேஸ் எனி இதுல உங்க யூஸ் கேஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு மெத்தட் எடுத்து யூஸ் பண்ணிப்பீங்க. இதுலயுமே ஒரு இஷ்யூ இருக்கு. 10 APIஸை பேரலா ஹிட் பண்ண வைக்கணும் அப்படின்னா சர்வர் வந்து ஓவர்லோட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பேட்ச் பண்ணணும். APIஸ்ல ஃபர்ஸ்ட் 5 வந்து ஒரு பேட்ச் ஆகும், செகண்ட் 5 வந்து இன்னொரு பேட்ச் ஆகும் வச்சு ஹிட் பண்ண வைக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்டென்சிவா லாஜிக் எழுத தேவையில்ல. இதுக்கு pலிமிட்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராமிஸ் கன்கரன்சி கண்ட்ரோல் லைப்ரரி. அதாவது நமக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் API எத்தனை பேட்சா ஹிட் ஆகணும் அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம அந்த pலிமிட் ஆப்ஜெக்ட்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி APIஸை ஹிட் பண்ணி ப்ராமிஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ள இன்டர்னலா ஒரு கியூ இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட்சை ரன் பண்ணும்போது செகண்ட் பேட்ச் வந்து அந்த கியூல இருக்கும். எப்பப்பெல்லாம் APIஸ் வந்து செட்டில் ஆகுதோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் API அது உள்ள கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படிதான் ஒரு pலிமிட் பேக்கேஜ் வந்து ஒர்க் ஆகுது. இன்னொன்னு நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப 10 APIஸ் இருக்கு. அதுல செகண்ட் API வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ்லயே இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற APIஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்லாட்ல நெக்ஸ்ட் செட் ஆஃப் APIஸ் அது ஒன்னொன்னா போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து லிமிட்டை தான் எக்ஸிட் பண்ண கூடாதே தவிர ரூம் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா கரெக்டா அந்த API அதுல வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிரும். அந்த செகண்ட் API கடைசி வரையும் பெண்டிங்லேயே தான் இருக்கும். ஸோ இது ரிசால்வே ஆகாது. இந்த சினாரியோல நம்ம தான் அதை எக்ஸ்டர்னலா ஹேண்டில் பண்ணணும். எதர் யூசிங் ஆல் செட்டில் நம்ம சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். pலிமிட்ங்கிற லைப்ரரியை வச்சு கன்கரண்டா ஹிட் ஆகிற APIஸ் வந்து எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கலாம்.